Darling Retail Kitchen Appliances up to 60% offer. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற Max Gold. Call 04445454545. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. மதராசி அப்பதான் வந்து என்னோட பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து பிளாக் ஆயிடுச்சு சேம் டைம்ல. இந்த சைடில் என்னோட பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே வந்து முக்கியமான ஒரு நெசசிட்டி, இது வந்து பண்ணியே ஆகணுன்ற மாதிரி. என்ன பண்றதுன்னே எனக்கு இப்போ புரியல. மதராசி படம் பண்ணும் போது என்ன ஏஜ் இருக்கும்? ஐ வாஸ் 16. முருகதாஸ் சார் கிட்ட நான் வந்து டேலண்ட்லாம் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி சார்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷூட் அப்போ போய் அவர்கிட்ட காட்டுறேன். ஷார்ட் அப்போ பண்ணும் போதே வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எஸ்கே சார் அவங்க என்ன சொன்னாங்க? நீ தானே அந்த எதிர்நீச்சல் சீரியலில் வந்து அந்த ஓடுற காட்டில் ஓடுற சீன், அப்புறம் அந்த பேப்பர்லாம் தூக்கி போடுற பொண்ணு தானே நீ அப்படின்னு அவர் நோட்டீஸ் பண்ணி என்னை கேட்டார். யார் கூட ஆக்ட் பண்ணணும்னு ஆசை? எந்த ஒரு ஆக்டர்? அக்காவுக்கு வந்து அஜித் சார் தான் பேர் வச்சாரு. ஸோ அப்போலேருந்தே ஐ ஹேட் அ வெரி பிக் எக்ஸ்பெக்டேஷன் டு மீட் ஹிம். ஸோ எந்த ரோலாக இருந்தாலும், ஒரு சின்ன ரோலாக இருந்தால் கூட அவர் செட்டில் நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. எதிர்நீச்சல் சீரியல்ல நீங்க நிறைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது, நாங்கள் நிறைய உங்க பாண்டிங்லாம் பார்த்துட்டு வந்து கன்னிகா மேம் கூட முக்கியமாக ஆக்டிங் பண்ணும்போது கூட அவங்க கொடுக்குற டிப்ஸும் சரி, இது எப்படி பண்ணிக்கலாம், இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அழகு இம்பார்ட்டண்ட்டா இல்லை ஆட்டிடியூட் இம்பார்ட்டண்ட்டா ஒரு பொண்ணுக்கு? அஃப்கோர்ஸ் ஆட்டிடியூட். அண்ட் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி எதிர்நீச்சல் ஒருத்தவங்களை போட்டு அடிச்சிருப்பீங்க, காயத்ரி இல்லை அவங்க நேமு. ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ராங்க் கால் பண்ணிடலாமா? ஹலோ அக்கா, நான் மோனிஷா பேசுகிறேன். இந்த உங்களை தூக்கி நான் போடுற சீன் வந்து சூப்பராக இருக்குன்னு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கால் வந்துச்சு. அந்த மாதிரி இன்னொரு சீன் வந்து பண்ணணும், அதில் அதே சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நம்ம சீரியல்லையா பண்ணலாமே? ஓகேவா உங்களுக்கு? ஓகேதான். ஏன் இதெல்லாம் ரொம்ப 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 அடிக்கணுமா, ரியலா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. லைவ்லியா? சரி பண்ணலாம். என்ன இன்டர்வியூல இருக்கியா? கால் பண்ணி சொன்னாங்களா? ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்கிற பர்சனை பற்றி சொல்லணும்னா, எதிர்நீச்சல் சீரியலில் உங்களோட ப்ரெசன்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ கரண்ட்டாக மதராசி மூவிலையுமே உங்களோட ப்ரெசன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ், மோனிஷா விஜய். வணக்கம். ஹாய். ஸோ எங்கே உங்களை வந்து சன் டிவியில் கொஞ்ச நாள் பார்த்துட்டு ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஆஹா நம்ம எஸ்கே சாரோட மூவியில் இருக்காங்களேன்னு பார்த்தோம். ஸோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் அமைஞ்சது? இது வந்து இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் எதிர்நீச்சல் அண்ட் திருசெல்லம் சார் தான் சொல்லணும்னா. பிகாஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிச்சு. இங்கே வந்து நான் அது ஆடிஷன் போய் தான் செலக்ட் ஆனேன் மதராசிக்கு. ஸோ வந்து எதிர்நீச்சல் அப்போ தான் அந்த காட்டில் என்ன பேஸ் பண்ணி அந்த கடத்துற சீன் அப்போல்லாம் போயிட்டு இருக்கேன். I was in 11th grade. ஒரு 1.5 years இருக்கும் இந்த ஷூட்டே பண்ணி. ஸோ அப்போ வந்து ஆடிஷன் போய் அவங்க கொடுத்த டயலாக்ஸ் மாதிரி அந்த கேரக்டர் வைஸ் பேசி அப்படியே முருகதாஸ் சார் பார்த்து செலக்ட் பண்ணது தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்தது? ஸோ சீரியல்ல இருந்திருக்கோம், இப்போ டக்குன்னு வந்து ஒரு மூவி வந்து ரொம்ப ஷார்ட். பட் இது வந்து அதுவும் இந்த முருகதாஸ் சார், த லெஜண்ட் முருகதாஸ் சார் படத்துல வந்து ஒரு சின்ன சீன் வரதுமே இட் வாஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து இது ரொம்பவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு. இது எனக்கு ஒரு பேர்டனாகவும் இருந்துச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்துச்சு நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் சீன் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே வந்து மதராசியும் போகும்போது இட் வாஸ் சச் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஒரு சூப்பரான ஒரு புதுசா இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து கிடைச்ச அப்ரிஷியேஷனும் கூட, எஸ்கேப் ரோட் இருந்தோம், முருகதாஸ் சார் இருந்தோம், அது எல்லாமே புதுசா அண்ட் ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த சின்ன ஜேர்னியில். அந்த மூவில பாத்தீங்கன்னா உங்களோட அப்பியரன்ஸ் கம்மியா இருந்தாலுமே பட் அங்க ஒரு ட்விஸ்டே நீங்க தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. கரெக்டாக அந்த சீன் வந்து சார் ஃபர்ஸ்ட் முருகதாஸ் சார் கிட்ட பண்ணதான் நான் சொல்கிறேன். அவர்கிட்ட வந்து நான் ஏதாச்சும் சொல்லிடணும், என்னை பற்றி சொல்லணுன்ட்டு ஒரு சின்ன வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன். நான் வந்து டேலண்ட்லாம் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி சார்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷூட் அப்போ போய் அவர்கிட்ட காட்டுறேன். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணார். அதை பார்த்துட்டு எழுந்து நின்றுட்டு என்னம்மா சூப்பராக பண்ணுற, 360லாம் அடிக்கிற, வேற லெவலில் பண்ணுறே அப்படின்ட்டு எல்லாரையும் பக்கத்தில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு இங்கே பாருங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணுறா, ஒரு அடி தள்ளியே நில்லுங்கடா, அவள் அப்புறம் அடிச்சிருவா அப்படின்ட்டு பாக்ஸிங்லாம் பண்ணுறேன். முன்னாடியே சொல்லியிருந்தா சீனில் ஆட் பண்ணியிருப்பேன் சும்மா ஃபன்னியாக அப்படியே ஹியூமராக. அப்புறம் அப்பையிலேருந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக நர்வஸாக தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால. அவர் சொன்னதுலேருந்து பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. பர்டிகுலராக அந்த சீன் அப்போ வந்து கரெக்டாக எனக்கு சொல்லும் போது ஷார்ட் அப்போ பண்ணும் போதே வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சூப்பராக பண்ணுறியம்மா, நல்லா பேசுறியே, எனக்கு தெரியாமல் போச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டயலாக்லாம் நான் பேசி முடிச்சிட்ட அப்புறம் வந்து அவர் அந்த டிகிரி கேட்பாரு, இது கொஞ்சம் இப்படி சர்க்காஸ்டிக்காக பேசு, இது கொஞ்சம் கோவமாக பேசு அப்படின்னு. அது கேட்கும் போது நான் அவருக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி கொடுக்கும் போது அது வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு. நிறைய கற்றுக்கிட்டேன் அன்னைக்கு. எஸ்கே சார் அவங்க என்ன சொன்னாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டேவே நான் போகும்போது அவர் நார்மலாக ஹாய் ப்ரோ நான் பேசிட்ட அப்புறம் என்னை பார்த்து யோசிச்சுட்டே இருந்தார். ஏதோ யோசிக்கிறாரு, ஆனால் என்ன யோசிக்கிறாருன்னே தெரியல அப்படின்ட்டு சரி நானும் வந்து அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா அவராக வந்து இனிஷியேட் பண்ணி, நீ தானே அந்த எதிர்நீச்சல் சீரியலில் வந்து அந்த
ஓடுற காட்டில் ஓடுற சீன், அப்புறம் அந்த பேப்பர்லாம் தூக்கி போடுற பொண்ணு தானே நீ அப்படின்னு அவர் நோட்டீஸ் பண்ணி எனக்கு கேட்டார். ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த இடத்துல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது. ஸோ அந்த செட்லேயும் நான் நர்வஸாக இருந்தப்போ இவர் வந்து என்னை ரொம்ப டூ மச் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. ஜஸ்ட் அதை கேட்டு சூப்பராக பண்ணுறமா எப்படி இங்கேருந்து, ஏன்னா ஹி ஆல்சோ கேம் ஃப்ரம் லைக் ஸ்மால் ஸ்க்ரீன் டு பிக் ஸ்க்ரீன்ன்றதுனால ரொம்ப ரிலேட்டபுளாக பேச ஆரம்பிச்சார். ஹி பிகேம் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ கரெக்டாக வந்து எனக்கு எப்போ இந்த மதராசி அப்போ தான் வந்து என்னோட பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து பிளாக் ஆகிடுச்சு சேம் டைமில். இந்த சைடில் என்னோட பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே வந்து முக்கியமான ஒரு நெசசிட்டி, இது வந்து பண்ணி ஆகணுன்ற மாதிரி. என்ன பண்ணுறதுனே எனக்கு இப்போ புரியல. 11th பப்ளிக். ஆமாம் 11th பப்ளிக். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வந்துருச்சு. இதை நான் சொல்லவே முடியாது. பிகாஸ் வந்து இங்கே நான் ஏதோ ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் திஸ், இங்கே வந்து மொத்தமாகவே இந்த பேன் இண்டியா மூவி என்னால் வந்து அங்கே டிலே ஆகிடுச்சுன்னா அப்புறம் அங்கே பேட் நேம் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து சார்கிட்ட, முருகதாஸ் சார்கிட்ட இன்னும் பேசவே இல்லை. சார்கிட்ட வந்து ஏதாச்சும் பேட் நேம் ஆகிடும்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு அது பர்டனாக இருந்துச்சு. அப்புறமா வந்து ஸ்கூலில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுதுற மாதிரி பெர்மிஷன் கேட்டு, அப்புறம் அங்கே இருக்க ஏடிஸ்லேருந்து எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சார்ட்டெல்லாம், ஏன்னா அவர் டென்ஷனாக இருப்பார் முருகதாஸ் சார், அவர்கிட்ட சொன்னால் அது வந்து டிஸ்டர்ப் ஆகிடும்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி சீக்கிரமாக ஏறி அப்புறம் எங்கள் அம்மாட்ட வண்டியில் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்து அப்புறம் அங்கே வந்து உட்காந்துருக்கேன். அப்போ தான் எஸ்கே ப்ரோ கேட்டார், ஏடிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க போல் அவர்கிட்ட, நீனா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு வரியா, எப்படி பண்ண அப்படின்னு கேட்டார். ஸோ எனக்கும் அப்படி தான், நானும் ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணுறப்ப திட்டுவாங்க சீக்கிரமாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு, வரலன்னா அவனை தூக்கிடுவேன்லாம் மிரட்டுவாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ணி வந்துடுவேன், நீ யூ கேன் டூ இட் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னப்போ அப்படியே ஒரு மாதிரி தட்டி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து அதை கான்ஃபிடென்ட்டாக நம்ம போகிற பாத் சரி தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து சீரியலுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் மூவிஸ்லையுமே ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக இல்லை. பிகாஸ் எதிர்நீச்சல் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சீரியல்னே சொல்லலாம். பிகாஸ் வி டு நாட் லைக் ஆக்ட் டூ மச். சார் கேட்குற மாதிரி நோ மேக்கப் அண்ட் நேச்சுரல் ஆக்டிங்கிறதுனால எனக்கு எதிர்நீச்சலில் பண்ணதுனால அதான் சொல்கிறேன். இதனால் எனக்கு வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அங்கே இட் வாஸ் வே மோர் ஈஸியர். லைக் சேம் தான், பட் வந்து இந்த ஒர்க்கிங் மெத்தட் தான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து அப்படியே உங்களை பின்னாடி ரிவர்ஸில் கூட்டிகிட்டு போனேன்னா ரியாலிட்டி ஷோவில் ரொம்ப குட்டி பொண்ணாக தெரிஞ்சிங்க. அதில் எனக்கு என்ன ஏஜ் இருக்கும்? நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்டார்டட் when I was 5 years old. அப்போ தான் வந்து இந்த கலைஞர் டிவியில் ஓடி விளையாடு பாப்பா டான்ஸ் ஷோவில் நானும் என்னோட சிஸ்டரும் 2 பேருமே வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போனோம். ஸோ அந்த மாதிரி ஜி தமிழில், அப்புறமா வந்து விஜய் டிவியில் கலக்க போகுது யாரு, கிங்ஸ் ஆஃப் காமெடி, ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சேனல் சீரியல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வந்து எதிர்நீச்சல் வந்துச்சு. அப்போ தான் வந்து சார்ட்ட நான் வந்து முருகதாஸ் சார்ட்ட எப்படி காமிச்சனோ அப்படி தான் திருசெல்லம் சார்ட்டு என்னோட வீடியோஸ்லாம் காமிச்சு அவராக ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பண்ண தெரியுது, இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றதே வந்து ஆடியன்ஸ்ட்டு ரீச் ஆனதே வந்து முக்கியமாக அவரால் தான். என்னென்ன தெரியும்? ஏன்னா உங்களோட பயோவில் பார்த்தாலே நிறைய இருந்தது, இதெல்லாம் என்னதுன்னு தோணுச்சு. ஸோ என்னென்ன தெரியும்? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் வித் கிளாசிக்கல் டான்ஸ், அப்புறம் டான்ஸு, அப்புறம் ஸ்கேட்டிங், கிளாசிக்கல் டான்ஸ், ஹூலா ஹூப், ஜிம்னாஸ்டிக்ஸ், சிலம்பம், நுங்சக், ஹார்ஸ் ரைடிங், அப்புறம் மியூசிக்கில் வந்து ட்ரம்ஸ், கீபோர்ட், கிட்டார், அப்புறம் லாங்குவேஜஸில் ஃப்ரெஞ்ச், ஹிந்தி, தமிழ். அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கீங்க போல 2 பேருமே சிஸ்டர்ஸாக சேர்ந்து. வி போத் ஆர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ். அது வந்து ஃபாரினில் பண்ண ரெக்கார்டை இங்கேருந்து நாங்கள் பிரேக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் சிலம்பம் சாம்பியன்ஸ் வி ரெப்ரசன்டட் இந்தியா இன் நேபாள். இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி வி வான் கோல்ட் மெடல் ஃபார் இந்தியா. அண்ட் ஆஃப்டர் தட் ஸ்டேட் லெவலில் டேக்வாண்டோ சாம்பியன்ஸ் 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆர்ட்ஸ்லேயும் சேர்த்து ஒரு 160 மேலே சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ் அதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து காம்படிஷன்ஸ் போய் வாங்கினது. உங்களோட 5 வயசுலேயே நீங்கள் வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ரியாலிட்டி ஷோ தான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா உங்களுக்கு இந்த டெலிவிஷன் டைம் வந்தப்போ? அந்த டைம் எதனா ஒரு நர்வஸ்னஸ் இருந்ததா? எதனா ஞாபகம் இருக்கா? ரியாலிட்டி ஷோவில் வந்து இப்போ சீரியல் மாதிரி அதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அங்கே வந்து ஃபுல்லாகவே டைலாக் எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோவாக மனப்பாடம் பண்ணி அங்கே ஒன்று மிஸ் பண்ணால் கூட அவள் தான் எலிமினேட்டட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போல்லாம் வந்து அங்கே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸோ கூட தான் அப்படி ஒன்றா சேர்த்து தான் வந்து இப்போதைக்கு ஏதோ கொஞ்சம் அப்படின்றது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே வந்து மறக்கக்கூடாது டைலாக். ஸோ அதுவே பயங்கர நர்வஸாக இருக்கும். ஸோ அங்கே ட்ரெயினர்ஸ் எல்லாரும் ட்ரெயின் பண்ண வைக்கிற விஷயம். ஸோ யா. ஸோ மதராசி படம் பண்ணும் போது என்ன ஏஜ் இருக்கும்? ஐ வாஸ் 16. அது வந்து எதிர்நீச்சல்லையுமே பயங்கரமாக ஒன்று ஃபேமஸ் ஆனது நீங்கள் ஒருத்தவங்களை போட்டு புரட்டி எடுக்கிறது. எல்லாருமே அவ்வளோ சுற்றி நிறைய பேர் நின்று அடிச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் அடிக்கிறது மட்டும் ரொம்ப யூனிக்காகவே தெரிஞ்சுது. சாட்டிஸ்ஃபைட் எல்லாம் ரொம்ப அந்த சீனுக்கு எப்படின்னே தெரியல, ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே இருக்க காண்டில் ஆல்ரெடி ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களை யாராச்சும் அடிக்கணும்னு. நான் பண்ணதும் வந்து
எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. த்ரூ அவுட் உங்களோட ஜேர்னில மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்னா எதை சொல்வீங்க? எதிர்நீச்சல்ல இந்த காட்டுல ஓடின சீன் அப்ப வந்து திருசூலம் சார் எனக்கு வந்து கொடுக்குற அப்ரிசியேஷனே வந்து அதனால இன்னும் நம்ம நிறைய பண்ணோம் அப்படின்றதுலாம் தோணும். ஸோ வந்து நீ வந்து இந்த ஏஜுக்கு உன்னோட ஏஜுக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் எல்லாருக்கும் இருக்காது. நீ வந்து ஷார்ட் அப்போ வந்து இந்த ஃபோன் நோண்டாம அப்புறம் வந்து மற்ற இடத்துல சுற்றி பார்க்காம நீ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க, யூஆர் யூனிக் அண்ட் தட்ஸ் வை ஐ லைக் யூ யுவர் ஒர்க் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஹி ஹாஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் மீ. ஸோ அந்த விஷயத்தில் நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறது தான் இட் வாஸ் பெஸ்ட் பார்ட். உங்களோட அந்த ஒரு டே ஸ்கெடியூல் எப்படி போகும்? ஏன்னா இப்போ வரைக்குமே நீங்க எனி கிளாஸஸ் நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போயிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் லைக் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி இதுக்கப்புறம் வந்து ஆக்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இப்போ வந்து லாங்குவேஜஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் லேர்னிங் ஃப்ரெஞ்ச், இன்னும் கொஞ்சம் கிரேட்ஸ் முடிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெஞ்சில். மக்கள் கிட்ட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இத்தனை நாள் எதிர்நீச்சல் உங்களை பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து மூவியில் பார்க்குறப்ப ஸோ எப்படி மக்கள் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க? மோஸ்ட்டாக எதிர்நீச்சலோட ஃபேன் பேஜஸ் தான் வந்து இது எடுத்து போட்டதே. ஸோ இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் எதிர்நீச்சல் என்னை வந்து இதில் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் முக்கியமாக எதிர்நீச்சல் ஃபேன் பேஜஸ் இவங்க எல்லாருமே அதை எடுத்து ரீபோஸ்ட் போட்டு ஸோ அது வந்து ரொம்பவே எல்லாருமே ப்ரௌடாக இருக்காங்க. அதுவும் முக்கியமாக என்னோட செட்டில் என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே தே வேர் ரியலி ப்ரௌட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதை தாண்டி உங்களோட டீச்சர்ஸ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? டீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம சொல்லவே இல்லை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ரியாக்ஷன் ஷாக் தான். பிகாஸ் நோ ஒன் நியூ திஸ். அவங்களுக்கு போய் பார்க்கும் போது தான் பிகாஸ் நான் வந்து யார்கிட்டயும் சொல்லலை நீங்க? ஆமாம், பிகாஸ் நானே வந்து அதில் வருவேனான்றதே எனக்கு டவுட். பிகாஸ் மோஸ்ட்டாக எடிட்டிங்லேயே வந்து பாதி போயிடும். நான் பண்ண பாதி சீன் கூட எடிட்டிங்க்கு போயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அப்புறம் சொல்லிக்கலாம். ஸோ நான் வருவேனா என்னன்னே தெரியல. பிகாஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஷராக இருக்கும். பட் வந்து கடைசியாக எடிட்டிங்கில் போயிடுச்சுனான்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ அப்புறமா வந்து ப்ரோமோலே நான் வருவேன்னு தெரியாது. ஆடியோ லான்ச் போய் உட்காந்துட்டு இருந்து அங்கே தான் எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு கிளிம்ஸ் வந்து ப்ரோமோவில் வந்ததே. அவ்வளோதான். என்னோட பேரண்ட்ஸ் 2 பேரும் ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த சைடு என் அப்பா அழுவுறதும் அந்த சைட்லேயே அம்மா அழுவுறதும்னு சொல்லிட்டு தே போத் வேர் ரியலி ப்ரௌட். அதை பார்த்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்குது? இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கீங்க? மெயின்லி எனக்கு வந்து ஆல் மை இன்ட்ரெஸ்ட் இஸ் சினிமா. ஸோ அதுக்காக தான் இத்தனையோ லேர்ன் பண்ணி அந்த பாத்தில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ வந்து வாட் எவர் ரோல் எந்த ரோலாக இருந்தாலுமே வந்து ஐ புட் மை பெஸ்ட் இன் டு இட். ஸோ அதை வந்து பண்ணுவேன். ஓகே, யார் கூட ஆக்ட் பண்ணணும்னு ஆசை? எந்த ஒரு ஆக்டர்? ஆக்சுவலி என்னோட ஃபேமிலிக்கு வந்து அக்காவுக்கு வந்து அஜித் சார் தான் பேர் வச்சாரு. ஸோ அப்போலேருந்தே ஐ ஹேட் அ லைக் வெரி பிக் எக்ஸ்பெக்டேஷன் டு மீட் ஹிம். ஸோ எந்த ரோலாக இருந்தாலும் ஒரு சின்ன ரோலாக இருந்தால் கூட ஒரு செட்டில் நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஐ ஹோப் ஐ வில் மீட் ஹிம் இன் சம் ஷூட். அண்ட் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி எதிர்நீச்சல் ஒருத்தவங்களை போட்டு அடிச்சிருப்பீங்க, காயத்ரியில் அவங்க நேமு. ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ராங்க் கால் பண்ணிடலாமா? ஓகே. ஹலோ அக்கா, நான் மோனிஷா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மோனி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க? ஷூட்ல தான் இருக்கேன். ஓகேக்கா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு. நம்ம பண்ணோம்ல அந்த சீனை தூக்கி போடுறது, புரியல. நம்ம அந்த உங்களை தூக்கி நான் போடுற சீன் வந்து சூப்பரா இருக்குன்னு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கால் வந்துச்சு. அந்த மாதிரி இன்னொரு சீன் வந்து பண்ணணும், அதில் அதே சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நம்ம சீரியல்லையா? பண்ணலாமே. ஓகேவா உங்களுக்கு? ஓகேதான். ஏன் இதெல்லாம் ரொம்ப 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 அடிக்கணுமா, ரியலா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. லைவ்லியா? சரி பண்ணலாம். என்ன இன்டர்வியூல இருக்கியா? கால் பண்ணி சொன்னாங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். போச்சு, வட போச்சு. எதிர்நீச்சல் சீரியல்ல நீங்க நிறைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணது, நாங்க நிறைய உங்க பாண்டிங்லாம் பார்த்தது வந்து கன்னிகா மேம் கூட. ஸோ நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அவங்களுக்குள்ள இருந்து. ஸோ மேம் பத்தி சொல்லுங்க. கனிகா மேம் வந்து ஷீ இஸ் வெரி பர்சனலி க்ளோஸ் டு மீ. அவங்க வந்து எனக்கு எப்படின்னா நிஜமாக சொல்லணும்னா அம்மா மாதிரி ஒரு ஃபீல் தான் அவங்ககிட்ட எனக்கு எப்பவுமே கிடச்சிருக்கு. ஒரு நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போதும் சரி, ஆக்டிங் அங்கே ரியலில் ஷூட் பண்ணும் போதும் சரி, நான் ஒன்று பண்ணால் வந்து என் பேரண்ட்ஸ் எவ்வளோ ப்ரௌடாவாங்களோ அந்தளவுக்கு ஷி வாஸ் ஆல்சோ வெரி ப்ரவுட் ஆஃப் ஆல் மை அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அவங்க ஷோவில் கூட எனக்கு கமெண்ட் சொல்லும் போது அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக எனக்குன்னே வந்து ஒரு மாதிரி ஒரு பேரண்ட் எப்படி சொல்லுவாங்களோ அந்த ஃபீல்டில் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஷீ சச் அ ஸ்வீட் பர்சன். கன்னிகா மேம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட ஆஸ் அ மாமா அப்படின்னு உங்க ஃபீல் பண்ணுறப்ப. நிறைய உங்களை பேம்பர் பண்ணியிருப்பாங்க, நிறைய வந்து அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னவா? அவங்க வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரி பற்றி அதெல்லாம் நிறைய வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக ஆக்டிங் பண்ணும்போது கூட அவங்க கொடுக்குற டிப்ஸும் சரி, இது எப்படி பண்ணிக்கலாம், இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எனக்கு ஆடிஷன்ஸ் கூட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சூப்பர். மோஸ்ட்லி மோனிஷா எப்படி ஹை ஹீல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா
இல்லைன்னா ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸா? எனக்கு ஹை ஹீல்ஸ்னா வந்து வெஜ் மாதிரி கம்ஃபர்டபுளான ஹீல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அழகு இம்பார்ட்டண்ட்டா இல்லை ஆட்டிடியூட் இம்பார்ட்டண்ட்டா ஒரு பொண்ணுக்கு? அஃப்கோர்ஸ் ஆட்டிடியூட், கேரக்டர். க்ரஷ் இருந்திருக்கா மோனிஷா? க்ரஷ் வந்து எனக்கு செலிபிரிட்டிஸ் தான் நிறைய இருந்திருக்காங்க ரியல் லைஃப்ல. நீங்கள் எப்படி மேக்கப் இல்லாமலே வெளியில் போகிற பர்சனா இல்லைனா மேக்கப்போட தான் நான் போவேன்? எனக்கு பர்சனலாக வந்து மேக்கப் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயாச்சும் இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்னா ஒகேஷ்னலாக மேக்கப் போடுவேன். ஆனால் எதிர்நீச்சல்லாம் கண்டிப்பாக நேச்சுரல் லுக் தான் ப்ரிஃபர் பண்ணுறதுனால நோ மேக்கப். எங்கேயாச்சும் வெளியே போனால் மேக்கப் போடுவேன், மற்றபடி நார்மலாக போகும்போது போட மாட்டேன். ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போடுவேன். ஓகே, லிப்ஸ்டிக். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் உங்களோட பீரியட்ஸ் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறது பேட்ஸா இல்லைனா டேம்பகன்ஸா எப்படி? ஐ யூஸ் பேட்ஸ். ஓகே, ஹவு இட்ஸ் கம்ஃபர்டபுள்? ஏன்னா நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு. ஆமாம், ஸோ அதனால அது வந்து மோஸ்ட்டாக வந்து அது பர்சனலாக கம்ஃபர்டபுளாக இருக்க தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மென்ஸ்ட்ரல் கப்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள்ஸ் அண்ட் டிசைர்ஸ். அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே டெல் மீ அபவுட் யுவர் மேக்கப், ஐ மீன் ஸ்கின் கேர். நான் ஸ்கின் கேர் ஆக்சுவலி பண்ண மாட்டேன். ஐ யூஸ் லைக் இந்த நாட்டு மருந்து கடையிலேருந்து சில நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், இந்த ரோஸ் பெட்டல் பவுடர், இந்த பைத்த மாவு, கடலை மாவு, அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஏதோ படத்துல கேட்ட மாதிரி நீங்க நினைப்பீங்க, ஆனால் அதுதான் உண்மை. எனக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணால் டப்புன்னு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அதனால நான் அந்த மாதிரி சீரம்ஸ்லாம் ட்ரை பண்ணி அப்புறம் விட்டுட்டேன், சரி வரலன்னு சொல்லிட்டு. நவ் ஐம் யூசிங் தீஸ் ஃபேஸ் பேக்ஸ். இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் சீரியஸாக சூப்பர் எஃபெக்ட்ஸ். டேனு, அப்புறம் ஆக்னே, இது எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. கேர்ள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வாட் அபவுட் ஹேர் கேர்? ஹேர் கேர் ஐ யூஸ் ஏகாய். என் அம்மா வந்து காய வச்சு அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் அதை பண்ணுவேன். அப்புறம் நார்மலாக ஆனமாலி ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் வந்து சீக்கிரமா இன்னும் நிறைய மூவிஸ் நீங்க பண்ணணும். உங்களோட ப்ரெசன்ஸ் நாங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும். தேங்க்யூ. Darling Retail Kitchen Appliances up to 60% offer. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts.